ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றினதுன்னா, என் ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாக ஒரு ஸ்கேம் நடக்குது அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டே இருந்தார். பட் நான் அதை அது பெருசாக எடுத்துக்காமல் இருந்ததுக்கு இன்றைக்கி நான் பனிஷ்மெண்ட் வாங்கியிருப்பேன். பட் காட்ஸ் கிரேஸ் தப்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக நேற்று தான் ஊர்லேருந்து ரிட்டர்ன் ஆனோம். ஸோ ஆர்டர் போடலாம், கொஞ்சம் திங்ஸ் தான் வேணும், சரி செப்டோவில் ஆர்டர் போட்டுடலாம், வீட்டுக்கே வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணால் எவ்வளோ பெரிய ஸ்கேம் பாருங்கள். நேந்திரன் பண்ணானா ஆப்பிள் ஐஃபோனில் என்னென்னா 70 rupees, நார்மல் ஃபோனில் 60 rupees. எவ்வளோ டிஃப்ரென்ஸ்! ஆப்பிள் கிட்டத்தட்ட 70 rupees டிஃப்ரென்ஸ். 100 rupees நார்மல் ஃபோனில், ஐஃபோனில் பார்த்தா 178 காமிச்சிது. சிம்லா ஆப்பிள் 148 rupees ஐஃபோனில், நார்மல் ஃபோனில் 100 rupees. இதை எப்படி பாருங்கள். கொஞ்சம் நான் யோசிக்காமல் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா அவ்வளோதான், எனக்கு தான் நஷ்டம் ஆயிருக்கும். ஒரு 120 அப்படி. திடீர்னு கொஞ்சம் ஸ்பார்க் ஆனனால எவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நான் வாங்கலை. ஸோ அது எனக்கு தெரியல, இன்றைக்கி தான் வாங்க வேண்டிய தேவை இருந்துச்சு. ஸோ பார்த்தா எவ்வளோ பெரிய எனக்கு வாங்கியிருந்தேன்னா எனக்கு கிட்டத்தட்ட 150 rupees பக்கமாக லாஸ் ஆகிருக்கும். பால் மட்டும் அதே விலை. வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரேட் அதிகமாக இருக்குது. மின்ட் லீவ்ஸ்லாம் டபுள் த ரேட் தான் ஐஃபோனில். அது ஏன்னு எனக்கு தெரியல. இது என்ன அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சுருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஐஃபோனில் ஒரு ரேட், நார்மல் ஃபோனில் ஒரு ரேட்னா இது என்னங்க விஷயம்? எதை பேஸாக வச்சு இவங்க இப்படி ரேட் போடுறாங்க அப்படின்றதும் எனக்கு புரியல. கண்டிப்பாக சம்மந்தப்பட்டவங்க யாராவது இருந்தீங்கன்னா ஆக்ஷன் ஏதாவது எடுங்க. நானும் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவேன். நீங்களும் மக்களே கொஞ்சம் உஷாராக இருங்க. ஒவ்வொரு ஃபோன்லேயும் ஒவ்வொரு ரேட் வரும் போல் இருக்காது. என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இன்னும் ஒரு நார்மல் ஃபோனை ஒரு 4000 rupees அந்த மாதிரி ஃபோன் வாங்கி அதில் என்ன ரேட் வருதுன்னு பார்க்கணும், அதில் இன்னும் கம்மியாக வரும் போல் இருக்குது அப்படின்னு. ஃபோனை வச்சு அது எப்படிங்க ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க நீங்கள்? கண்டிப்பாக இதுக்கு ஜெப்டோ பதில் சொல்லணும். நான் இன்றைக்கி தான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போகிறேன். பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு. நீங்களும் கொஞ்சம் உஷாராக இருங்க.